சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. இன்று 7வது நாளாக புறநகர் ரயில் சேவை குறைப்பு. பொதுமக்கள் ஜிஎஸ்டி சாலையில பயன்படுத்துவதால பல்லாவரம் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை முன்னிட்டு சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவையில் 45 நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அதிரடியாக மின்சார ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக இந்த வழித்தடத்தில் தினமும் 208 மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 115 ரயில் மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் தினந்தோறும் தாம்பரம், பெருங்குளத்தூர், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலை ரயில்வே நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்து ரயில்களில் முண்டியடித்து ஏறி பயணம் செய்து வருகின்றனர். இதில் அனைத்து பெட்டிகளும் நிரம்பி இருந்தாலும் சில பயணிகள் படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, அனைத்து பயணிகளும் ரயில் நிலையம் செல்ல முடியாத நிலையில பேருந்து நிலையங்களையும் மெட்ரோ ரயில்களையும் நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்கள் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகப்படியான பயணிகள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பயணிகளின் சிரமத்தை போக்க மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக தற்போது 50 கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட்டாலும் அனைத்து பேருந்துகளுமே காலை மற்றும் மாலை நேரங்களில் நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் 7வது நாளாக இன்றும் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்துள்ளதால் இதனால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த பேருந்துகளில் முட்டி மோதிக்கொண்டு பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வரை ஏறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதிகப்படியான பயணிகள் தங்கள் சொந்த வாகனங்களும் பணிக்கு செல்கின்றனர். இதனால் பல்லாவரம் முதல் குரோம்பேட்டை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருவதை நம்மால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில கூடுதல் போக்குவரத்து போலீஸ் காவலர் நியமிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த மறு சீரமைப்பு பணியில் விரைவில் முடித்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.